கைஸ், இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா டின்னி மைன்கிராஃப்ட். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்டில் எப்படி சர்வே தான் பார்க்க போகிறோம் கைஸ். இதோ ஃபஸ்ட்டு நம்ம போய் மரத்தை வெட்டலாம் கைஸ். மரத்தை வெட்டி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதோ கிராஃப்ட்டு செஞ்சுக்கலாம் கைஸ். சரி கைஸ், வெட்டிகிட்ருக்கோம், மரத்தை வெட்டிகிட்ருக்கோம் கைஸ். இப்போ வந்து நம்ம கிராஃப்ட்டு பண்ணலான்னு நினைக்கிறோம் கைஸ். இந்த பெனட்டை ஃபஸ்ட்டு முழுசாக வெட்டி முடிச்சிடலாம் கைஸ். இதோ வெட்டிகிட்ருக்கோம் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது, அவ்வளோதான், இதில் வீழ்ந்து அவ்வளோதான், ஓரமாக போயிடலாம் கைஸ். இப்போ கிராஃப்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு அந்த இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சு குச்சி செய்யலாம் கைஸ். ஒரு கத்தி செஞ்சுக்கலாம் கைஸ், ஒரு பிக்கஸ் செஞ்சுக்கலாம். ஒரு கைஸ் உடைக்கலாம். இரு நம்மளுக்கு இன்னொன்று பொருள் தேவைப்படும், அதையும் வெட்டலாம். இது மரத்தை வெட்டுறதுக்கு யூஸ் ஆகும் கைஸ். ஓகே, இதை உடச்சிக்கலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு ஆடு தான் தேவை. ஆடை போய் தேடுவோம் கைஸ். ஆடை ஃபஸ்ட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு செய்யணும் கைஸ். க்ரீப்பர் கைஸ், க்ரீப்பர் வருது கைஸ். க்ரீப்பர் ஒழிஞ்சிருச்சு. ஆடை தேடி போனால் என்னென்ன கிடைக்குது கைஸ், என்னென்னு புரியல கைஸ். நம்ம வந்து ஆடை தேடிகிட்டு இருக்கோம், ஆடை தேடினும் கிடைக்கவே இல்லை. அது என்ன நாயா அது? வட வேகமாக வட கைஸ். இது நாய் தான். வெயிட், அது சிங்கிள் தானே. அதை வச்சா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பலமானது கிடைக்கும். இது உடச்சிப்போம் கைஸ், உடச்சிக்கலாம். உடச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு அயன் பிக்கஸ் பண்ணிக்கலாம். அயன் சொல்கிறேன் பாருங்க, ஸ்டோன் பிக்கஸ் செஞ்சுக்கலாம். இப்போ இதை உடச்சிட்டு கொண்டு போயிட வேண்டியதான் கைஸ். இப்போ நம்ம ஆடு தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆடு இன்னும் கிடைக்கவே இல்லை கைஸ். ஆடு எங்கே இருக்குது கைஸ்? ஆடே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். ஆடு கிடைச்சிருச்சு. ஆனால் ஒன்றும் பத்தாதே. ஃபஸ்ட்டு இது அடிச்சிடுவோம் கைஸ். ஓகே, ஒரு ஆடு கிடச்சாச்சு கைஸ். ஒரு ஆடு கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ஆடு பத்தாது, இன்னும் 2 ஆடு தேவை. இது என்ன புதுசாக இருக்குது ஆண்டவரம் கைஸ். இந்த இடம் யாருக்காச்சும் இந்த இடம் பேர் என்னன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், இந்த இடம் என்னென்னு இந்த பேர் என்னென்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் கைஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது என்ன இடம்னு. இது நம்மளுக்கு ஏதோ ஒன்று யூஸ் ஆகும், நான் மறந்தே போயிட்டேனே. சரி, இப்போதைக்கு அதை மைண்ட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இன்னொரு ஆடு எங்கே இருக்குது ஆடு? சரி, ஃபஸ்ட்டு தாண்டி போவோம், ஆடு கிடைக்குதான்னு பார்க்கலாம் கைஸ். அங்கே ஒரு ஆடு இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு அதை போய் அடிக்கணும். வாங்க வேகமாக போகலாம். போயாச்சு கைஸ். இப்போ இந்த ஆடை அடிச்சிடலாமேன்னு தான் அடிச்சாச்சு. நம்மளுக்கு 2வது உள்ளுக்கு அடிச்சிருச்சு. இன்னும் ஒன்று தான் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம போய் வேகமாக அதையும் கண்டுபிடிக்க வேண்டியதான். எங்கே இருக்காது லாஸ்ட்டு? நம்மளுக்கு ஒன்று மட்டும் தேவை. அது மட்டும் கிடச்சிச்சு நம்ம பெட்டு செஞ்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு உள்ள மட்டும் கிடச்சா போதும் கைஸ். ஆனால் அது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். அது என்ன இது என்னது? இது மைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். இது நம்ம லைட்டு பெருசாகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பெட்டு செஞ்சு பெஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கலாம். அது என்ன நெருப்பா? என்ன நெருப்பு இருக்குது? சரி, கிட்ட போய் பார்க்கலாம். அது என்ன லாபாவா? ஆமாம் கைஸ், அது லாபா இங்கே நிறைய இருக்குது. இதில் வீழ்ந்துடக்கூடாது, நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிட வேண்டியதான். இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஃப்யூச்சர் வேணால் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட் தாண்டி போயிடலாம்.
அது என்ன வாட்டர் ஜாம்பியா? ஆமாம் காய்ஸ், அங்கே வாட்டர் ஜாம்பி இருக்குது. சரி, இந்த பக்கம் போகலாம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒன்று தேடிட்டுருக்கோம். ஆடு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆடு எங்கே இருக்குன்னே தெரில காய்ஸ். கண்டுபிடிச்சானோ ஆடு எங்கே இருக்குன்னு. ஆடு தேடிகிட்டே இருக்கோம், ஆடு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது காய்ஸ். அது என்ன? ஏய், அது என்னது? தேனா? ஏய் கைஸ், இது அடிச்சு பார்க்கலாம். காலி ஆயிடுச்சு. தேடு கைஸ். ஓகே, இது மைண்ட் பண்ணி வச்சுப்போம். நம்மளுக்கு காடு கிடைக்கல. பன்னிக்குட்டி, இது சாப்பாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அடிச்சிட வேண்டியதான். பட் கத்தி இருக்குது, கத்தி வச்சு அடிச்சிடலாம். எங்கே? இங்கே வந்துடுச்சு. ஆனால் இங்கே ஒரு கோழி இருக்குது, இதை அடிச்சிடலாம். கைஸ், இப்போ என்ன பண்ணலாம்? அங்கே ஆடு இருக்கா என்ன? ஆடு கிடைக்க மாட்டேங்குது கைஸ். நைட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆடு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும். ஒரு ஆடை, 2 ஆடை கண்டுபிடிச்சிடணும். இன்னும் ஒரே ஒரு ஆடு மட்டும் கிடைச்சா போதும் கைஸ். ஆனால் அந்த அது என்ன? சரி, ஒரு ஆடை கண்டுபிடிச்சிடலாம். அந்த இடத்துல இருக்க கோழி தானே கைஸ்? ஆமாம், கோழி தான். கைஸ், இந்த கோழி வச்சுக்கலாம், ஃபுட்டுக்கு யூஸ் ஆகும். என்ன கைஸ், அது கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். இப்போ நடந்து இந்த தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கோம். அந்த பக்கம் போய் பார்க்க போகிறோம், ஆடு எங்கேயாச்சும் இருக்கான்னு. டக்குன்னு போய் கண்டுபிடிக்கணும் கைஸ் ஆடு. இந்த இடத்துல நிறைய பன்னிக்குட்டி இருக்குது. இது கொஞ்சம் அடிச்சுப்போம். இது அடிக்க வேண்டியதான். அவ்வளோதான். திரும்ப அந்த பக்கமும் போவோம். அந்த இடத்துல ஏதோ ஆடு இருக்கான்னு பார்க்கலாம். ஆடு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். அவ்வளோதான், வந்தாச்சு. ஆடு எங்கே இருக்குது? ஆடு, கோழி இருக்குது, இதை அடிச்சிடலாம். ஆடு எங்கே இருக்குது? ஆடு கைஸ், ஆடு மட்டும் கிடைச்சா போதும் கைஸ். நம்ம பெட்டு செஞ்சிடலாம். பெட்டு செய்யறதுக்கு ஆடு தேவை கைஸ். ஆடுலாம் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே இருக்கிட்டு மாடு தானே. சரி, இந்த மாடு எதுக்காக அடிச்சு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த தேடிட்டுருப்போம் இந்த ஆடை. இங்கேருந்து தெரியுதா ஆடு? ஆடு எங்கே இருக்குது? ஆடு கிடைக்க மாட்டேங்குது கைஸ். ஆடு எங்கே இருக்கு கைஸ்? ஆடு கிடைக்கலை. என்ன பண்ணலாம்? ஆடு கிடைக்கலை, தேடுவோம். மேலே இருக்கா? ஐயோ, கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நைட் ஆகப்போகுது கொஞ்ச நேரத்தில். சரி, இங்கேருந்து பார்ப்போம் எங்கேயாச்சும் ஆடு இருக்கான்னு. ஆடே காணோம். அங்கே இருக்குது கைஸ். ஆடு எங்கே இருக்குது? குதிக்க வேண்டியதா? ஐயோ, லைஃப் கிட்டத்தட்ட நம்ம சுற்றுருவோம் கைஸ். ஃபுட்டு வேறு சாப்பிட்ணும். கொஞ்சம் ஓரம் போய் ஃபுட்டு சாப்பிட்லாம் கைஸ். இப்போ ஃபுட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃபுட்டு. இந்த ஹார்ட் திரும்பி வந்து இப்போ அந்த ஆடு எங்கே? ஆடு எங்கே போச்சு? இங்கே தானே பார்த்தேன் கைஸ். ஆடு இப்போ தான் இங்கே தான் எங்கேயோ பார்த்தேனே. இங்கே தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன் கைஸ், அது அந்த பக்கம் இருக்குது. கைஸ், இப்போ வந்து இது அடித்து நம்ம பெட்டு செஞ்சுக்க வேண்டியதான். நைட்டு ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. அவ்வளோதான். நைட்டு இப்போ கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் ஆகிரும் கைஸ் நைட்டு. நம்ம வேகமாக ஒரு கிராஃப்ட்டை போட்டு பெட்டு செய்ய வேண்டியதான். பெட்டை வேகமாக செய்ய வேண்டியதான். பெட் எடு. அவ்வளோதான். இதை கொஞ்சம் நோண்டி விட்டுரு, பெட்டை போடு. இந்த கைஸ் பகலில் பார்க்கலாம். பகலாயிருச்சு கைஸ். இப்போ இது எல்லாத்தையும் இப்போ பகலாயிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த பெட்டு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ இந்த கிராஃப்ட் டப்பாவையும் உடைப்போம். இப்போ
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மரத்தை வெட்டி எங்கேயாச்சும் வில்லேஜ் தேடலாமா? ஃபஸ்ட்டு இந்த மரத்தை வெட்டிப்போம் கைஸ், அதுக்கப்புறம் வில்லேஜ் தேட ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். அப்புறம் இது வெட்டிக்க வேண்டியது அந்த மரத்தை கொஞ்சம் கைஸ். இந்த மரத்தை கொஞ்சம் வெட்டிட வேண்டியதான். இந்த மரத்தை வெட்டியாச்சு. மரத்தை வெட்டி இப்போ நம்ம திரும்ப இந்த இது வச்சு போட் செய்யணும் கைஸ். இந்த குச்சி கொஞ்சம் வாங்கி இது ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்பி கொஞ்சம் மரத்தை வெட்டலாம் கைஸ். மரத்தை வெட்டியாச்சு கைஸ். மரத்தை வெட்டி முடிச்சாச்சு. இந்த மரத்தை மட்டும் வெட்டிட்டோம்னா நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்றலாம். ஓகே, இப்போ மரத்தை வெட்டலாம். தெம்பா வெட்டிகிட்ருக்கோம் கைஸ். மரத்தை வெட்டி முடிச்சாச்சு. இப்போ போய் கிராஃப்ட் டப்பாவில் நம்ம வேர்டு செஞ்சு கொண்டு போயிடலாம். இந்த குச்சி வச்சு ஃபஸ்ட்டு இது செய்யணும். அது பேர் எனக்கு தெரியல கைஸ். இது பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் கைஸ். பேர்டு செஞ்சாச்சு. பேர்டு செஞ்சாச்சு. இப்போ நம்ம திரும்ப கொஞ்சோண்டு மரத்தை வெட்டிக்கலாம். மரம் கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் கைஸ் எல்லாத்துக்கும். அதனால தான் மரத்தை வெட்டிகிட்ருக்கோம் கைஸ். மரத்தை வெட்டி இந்த மரத்தை டக்குன்னு வெட்டணும் கைஸ். ஆப்பிள் வைக்குது கைஸ். கைஸ் இந்த மரத்தையும் வெட்டிட வேண்டியதான். கைஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த பிளாக் செஞ்சுக்கலாம். பிளாக் செஞ்சாச்சு. இது கொஞ்சம் உடைக்க வேண்டியதுதான். இப்போ வேர்டு செஞ்சு அது என்னது? இது நம்ம லைட் செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. கோல் தானே இது? ஆமாம், கோலே தான். இது நம்மளுக்கு லைட் செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க கைஸ். இது நம்மளுக்கு லைட் செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தண்ணி வேறு இந்த பக்கம் அடிக்குதே கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி எவ்வளோ வேகமாக அடிக்குது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பிளாக் வச்சு இதை பிளாக் பண்ணோம். தண்ணி வேறு வேகமாக ஃபோர்ஸாக அடிக்குது கைஸ். நம்மளால் ஒழுங்காக நிற்க முடியல. அதனால் இந்த இடத்துல பிளாக் பண்ண வேண்டியதான். தண்ணியை ஓரளவுக்கு பிளாக் பண்ணியாச்சு கைஸ். இந்த இடத்துல இதை மைண்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் கைஸ். இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இதை பாட்டு உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் பாட்டு போட எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.